ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மல் நீடில் வச்சு பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னு கூட சொல்லலாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதுக்கு என்னென்ன நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்த்திங்கன்னா, பீட்ஸ், அதுக்கப்புறம் நீடில், அதுக்கப்புறமா த்ரெட், இந்த 3 விஷயம் தாங்க தேவை. உங்கள் ப்ளவுஸை நீங்களே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். எல்லா டிசைனுமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நார்மலான மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீடில், இந்த மாதிரி சின்ன குட்டி சைஸ் இருக்க நீடில், சைஸ் நம்பர் 11. அதாவது அந்த கீழே அந்த நூல் கோர்க்கிற இடம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த பீட்ஸோட சைஸ் வந்து குட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். நீடிலில் வந்து நூலை டபுளாக கோர்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். அந்த மாதிரி 4 எடுத்துக்கோங்க. 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ 4 பீடை வந்து இந்த மாதிரி ஒட்டுக்கா கோர்த்துக்கோங்க. ஒட்டுக்கா கோர்த்துட்டு இப்போ இந்த 4 பீடையும் நல்லா டைட்டாக இப்போ வச்சோம் அப்படின்னா ஒரு இடம் வரும் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் 2 பீட் மட்டும் விட்டுட்டு 2 பீடுக்கு சென்டரில் இந்த மாதிரி நீடில் வெளியில் எடுத்து அதுக்குள்ளே நீடில் இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கணும். இப்படி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச்சஸ். ஆடாது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். மறுபடியும் அகைன் 4 பீட் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி இவ்வளோ தூரம் நல்லா டைட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு டைட்னஸ் வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி நெருக்கமாக வரப்போ நீங்கள் குத்திக்கணும். குத்திட்டு அகைன் மறுபடியும் 2 பீட் விட்டுறணும். மறுபடியும் அந்த இடத்துல நீடில் எடுத்து இந்த மாதிரி 2 பீட்குள்ளே விட்டுறணும். இதையே தாங்க நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். நீங்கள் வந்து இதை வந்து ப்ளவுஸில் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். எனக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, எனக்கு வந்து குட்டி குட்டி டிசைன்ஸ் தான் போடணும், அதுவும் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் போடணும், இல்லை ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸில் போடணும், நார்மல் நீடில் தான் போடணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக வந்து லூஸ் ஆகாது, கழண்டாது. நாம் எப்படி ஆரியில் ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து த்ரெட்டும் இதில் மட்டும் 2 விஷயம் இருக்குது. த்ரெட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக டபுளாக தான் எடுக்கணும். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ தான் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம இதை வந்து நார்மல் நீடிலில் ஸ்டிச் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டைட்னஸ் வேணும்ல, அதுக்காக நம்ம நூலை வந்து இந்த மாதிரி 2ஆக எடுத்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம். இந்த இந்த நார்மல் நீடிலில் வச்சு அப்கமிங் கிளாஸஸில் எப்படி இந்த மாதிரி நார்மல் நீடில் வச்சுட்டு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.